I
சாதிவாத வித்தையும் சரி தொலைந்ததான் சமத்துவம் ஆயிரவர்க்கம் என்று முன்னோர்கள் சொன்ன வார்த்தை கிணங்கி இந்த இடத்தில் சாதிவாத வேதம் ஒன்றை சமத்துவமாக அமைந்திருக்கிறார்களே தாங்களை வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வார்த்தாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு சிறப்புறக்கம் என்பது ஹலோ இங்கே நாளாக இருக்கும் புதுக்குடி சேர்ந்த மகாலியம் அவர்களுக்கு டிஆர் மகாலியம் அவர்களுக்கு பொன்னாடை எடுத்து பொன்னாடை போற்றி புகழாரம் சேர்த்த ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கண்ட வணக்கம். அதற்கு அடுத்தாற்போல் எனக்காக 101 வயல் கொடுத்து பேசத்த ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நன்றி கண்ட வணக்கம். ஹலோ ஹலோ பாடிகளை கடந்து ஆறுதாண்டும் காவிரி பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின் தவழ்ந்து கரிகால போர் வளர்க்கும் கல்லணையில் கொள்ளிடத்து காணும் இரவலோ தாவி பெருகி வந்து தந்து வரலாற்று தாயாக காப்பவரா தனிக்கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் வெறுக்கி கண்ணும் கனியாகும் கருணையால் எல்லோருக்கும் பிள்ளை என நாடும் பேச வந்த கண்மணியே
வல்லதே எங்கள் வாழ்வே இதயக்கழி இதயக்கழி மக்கள் எல்லாம் இதயக்கழி இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வும் தேர நீயே நல்லா என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சே நாக்கு உங்க கண்டு முன்னாலே நீங்க நல்லா கைத்தட்டிய உள்ளங்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிகள் வணக்கம். இந்த பாடலுக்கு நீங்க கை தட்டியது ஒரு பாடியதற்காக அல்ல,
இந்த பாடலை இயற்றி நமது தமிழ்நாட்டின் அரசவை கவிஞராக இருந்து ஒரு 2 தினங்களுக்கு முன்னால் மறைந்த புலமை பெற்றன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நீங்கள் தட்டிய கைத்தட்டுகளை நாங்கள் மனதார அவருக்கு அஞ்சலி செலுத்தி பாடலை பாராட்டி புகழாரம் சென்றும் அன்பளிப்பு வழங்கிய அந்த உயர்ந்த சிகரங்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றிகள் வணக்கம். ஐயாவுக்கும் நன்றி, பெயர் சொல்லவில்லை. அதனால் தாமரை இதழ்களை வணங்கி தனியாய் உங்கள் நலப்பறித்து இரவுகளில் உன் கல்வி நாடி வைத்தி என்றும் என்றும் நாடி வைப்பி காதல் கனவு நினைவானது கனிவுக்கும் சுவையானது உயிரின் உடலில் நீயல்லவோ உன் ரத்தவியல் குயில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஏழை என் ராகத்திற்கு முன்னாடி அண்ணங்கள் எல்லாம் சந்திக்கலாம் ரொம்ப பெரிய விஷயம். சந்திக்க நம்ம அந்த பக்கமே சந்திச்சு அப்படி பழகிட்டேன். அதான் எங்க பாலனே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சது. அதே மாதிரி அண்ணனையும் ஒரே முறையில தான் சந்திச்சேன். நம்ம ஊர்ல முத்துப்பட்டத்துல சந்திச்சேன். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை. அது மாதிரி இந்த பகுதியில் தமிழ் முதல் முறையாக எங்க பகுதியிலே முதல் முறை அறிவு செய்து செல்லம் அப்பா அவர்களும் அதற்கு அடுத்தபடியாக சரந்தாங்கி. இந்த பகுதியில் வந்தோம்னா மறக்க முடியாத ஊர். எனது அண்ணன் பேரை சொல்ல விடக்கூடாது. அந்த ஊர் தான் என்னை மறக்க முடியாம வருஷம் தூரம் என்னை வளர்த்து விட்டு இந்த பகுதியை அது மட்டும் இல்லாமல் அக்கப்பக்கத்தில் ஊர்லாம் சொல்லி நம்மளை வளர்த்து விட்ட ஊர் சரந்தாங்கியை சேர்ந்த அந்த உயர் நல்ல இதயங்கள். அதுக்கடுத்து எங்க செல்லம் அப்பா இவங்கதான் நமக்கு நேரம் கிடைக்காம என் கலை. அதனால நிறைய விஷயங்கள் மறைந்திருக்கின்றது, நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. காரணம் என்ன? எல்லா தவறும் நம்ம செஞ்சு விட்டு கேட்ட காலத்துக்கு சொல்லுவோம். என்ன செய்யறான்? தம்பி என்னப்பா ஊர் உலகம் நல்லா இருக்கா அப்படிங்கிறான். அந்த கதையான கேட்கிற ஊரு ரொம்ப கெட்டு போச்சுனே அப்படிங்கிற. ஊரா கெட்டு போயிருக்கு, கெடுத்ததே நம்ம தனியா ஊரை கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். பாத்தீங்கன்னா ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி ஆங்கில பள்ளியே கிடையாது. இன்னைக்கு நம்ம நாட்டுக்குள்ள ஆங்கில பள்ளி தலைமுறிச்சு ஆனது. அரசால் அறிவிக்கப்பட்ட பள்ளியை பயின்றவர்கள் தான் இந்த நாட்டையும் தேசத்தையும் ஆண்டார்கள். உதாரணமாக சொல்ல போனோம்னா கரும வீரர் காமராஜர் அவர்கள் எந்த ஆங்கில பள்ளியை பயின்றார்? 2 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக ஒரு எளிய குடும்பத்தில் வந்து எளிய முறையை வளர்ந்து எளிய முறையை கல்வியை கற்று உலக நாடியான ஒருமுகமாக திரும்பி வச்சவர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அவர் எந்த ஆங்கில பள்ளியை வென்றார்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தலைமுறைச்சார்ந்த ஆங்கில பள்ளி. நிறைய விஷயங்கள் முற்போக்கு சிந்தனை நிறைய பேர் பேசலாம். பேசிட்டு இருப்பாங்க. நிறைய வரலாறுகள் படிக்க நான் வரலாறுகள் பேசுறேன். இதுதான் ஒரு மனிதனுடைய அடிப்படை சொத்தை. வரலாறு என்பது முக்கியமானது. அடுத்து நம்ம தலைமுறை அதற்கடுத்த தலைமுறை வந்து வரலாறு பேசணும். ஆகவே என்னாகவே சங்கீத ஜாதி கண்களிலும் பார்வையில்லை சங்கீதமில்லை சாவுகிறா நம் காதை சங்கீத ஜாதி ஒன்றை காதவில்லை.
ராஜதீபமே எந்த வாசலில் வாராயோ குயிலே 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 உந்தன் ராகமும் நெஞ்சில் இன்று நான் தேடி வந்த ஒரு கோடையிட உறவள் நீதானே நீதானே மனம் தள்ளி நின்று பல கவிதை கந்தவர்கள் நீதானே 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 பிடித்தில்லை என்னும் போதும் பலி கொடுத்தாய் பிடி வந்து பிள்ளார்கள் நிழமுடித்தாய் பிடித்தில்லை என்னும் போதும் பலி கொடுத்தாய் பிடி வந்து பிள்ளார்கள் நிழமுடித்தாய் எங்கில் எங்கும் உந்தல் பிந்தமும் தம்பி வந்து சந்திச்சு 2 வருஷம் ஆச்சு. தம்பி சொன்னாங்க அண்ணன் நீங்களாம் வரீங்க நான் பாடுறேன் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க ஆமா நம்ம தானே அப்படின்னு சிறப்பா பாடி மக்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. நன்றி. பார்த்தீங்கன்னா இறைவனுடைய வழிபட ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு அறிவு இறைவனாகப்பட்ட பகுத்து வச்சிருக்கின்றான். மகசெடிகளுக்கு ஒவ்வொரு அறிவு, ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவராசிகளுக்கு 2 அறிவு, தண்ணீரில் நீந்து வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு 3 அறிவு, ஆடு மாடுகளுக்கு வானத்தில் வட்டமிட்டு பறக்கக்கூடிய பறவைகளுக்கு 4 அறிவு,
ஆடு மாடுகளுக்கு 5 அறிவு, நல்லது கெட்டது, இது செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்பதற்கு மனிதன் போட்டு படைத்தான் 6வது அறிவை. முனிவர்களுக்கு 7 அறிவு, கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு 8 அறிவு. இப்போ மனிதர்களுக்கும் இறைவனுக்கு என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்கு. மனிதனை வச்சுதான் இறைவனாக அவனை படைத்தார். அதற்குத்தான் கண்ணதாசன் சொன்னான், இறைவன் படைத்த உலகில் மனிதன் வாழ்கிறான், மனிதன் படைத்த சிலையில் தான் இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படின்ற போது ஒருத்தர் கொடுத்த யார் உயர்ந்தவர் கிடையாது, தாழ்ந்தவர் கிடையாது. நம்ம என்ன நல்லது செஞ்சிருக்கலாம்? யாராவது சொல்லி பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்கிறானா எவ்வளவு பெரிய போராட்டங்கள், எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள், அதற்கு அடுத்தபடியாக நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத அரசு கும்முனை போட்டிய மாதிரி எதிர்த்து இந்த நாடக நிகழ்ச்சி நடக்குதுன்னா இந்த நிகழ்ச்சியை எடுத்து செலுத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த நல்ல இதயங்களுக்கும், ஊழலுடைய இளைஞர்களுக்கும், தாய்மார்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், இன்னைக்கு 12-13 குடும்பங்கள் இன்னைக்கு நாங்க இந்த ஊரை நட்டி வந்திருக்கிறோம். இந்த 12 குடும்பங்களுடைய நிறையும் இந்த நிகழ்ச்சி நடக்கலன்னா நாங்க உண்மைகளுடைய வீட்டில தான் இருப்போம். கிட்டத்தட்ட 3 வருட காலமாக நாடக கலைஞருடைய பொருளாதாரம் ஒன்றுமே இல்லை. இப்ப கிராமத்தை வச்சுக்கிட்டோம்னா ஏதோ விவசாயம் பண்ணி குறைச்சிக்கலாம். டவுனுக்குள்ள உள்ளவங்க எப்படி பண்ண முடியும்? அனைத்தும் காசு கொடுத்து வாங்க வேண்டிய காலகட்டத்தில் சுட்டு கட்டாயத்துக்கு நம்ம வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பம் படுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா கண்ணீர் வடிச்சிருவீங்க. எங்கிட்ட வேலை கட்டாலும் வேலை கொடுக்க மாட்டாங்க, கடன் கட்டாலும் கடன் கொடுக்க மாட்டாங்க. இந்த கடனை வாங்கி நீ திருப்பி எப்படா கட்டுவாங்க? அடுத்தடுத்து முடக்கங்கள் முடிக்க கொண்டு வந்தா யாரு நமக்கு கடன் கொடுப்பாங்க? அப்பேற்பட்ட ஒரு வாழ்வாதாரம். மற்ற எல்லா தொழிலும் எல்லா இதுவும் அதாவது இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. இந்த நாடக கலை மட்டும்தான் இன்னைக்கு 3 வருட காலமாக முடக்கப்பட்டு ஒரு சில நல்ல இதயங்கள் இருக்கிறனாலதான் இந்த 1-2 நாடகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. அது அந்த இறைவனா பார்த்து, முத்தாளமான பார்த்து கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசம் நமக்கு. இன்னைக்கு இந்த வேலைக்கு வந்திருக்கிறோம்னா இன்னைக்கு எங்க அண்ணெல்லாம் அவங்கெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான்லாம் 9-8 வருஷமா தான் அண்ணன் தெரியும். அதுக்கு அடுத்தபடியே எங்க அண்ணெல்லாம் நிறைய கேள்விப்பட்டது. அதுக்கு அடுத்தபடியே இப்போ நான் நேரம் சந்திச்சுக்கிறேன், மாப்பிள்ளை நிறைய சந்திப்பேன். இவங்களாம் சந்திக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதனால இன்னைக்கு இந்த 12-13 குடும்பங்கள் வாழக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வாழ்வு கொடுத்த இந்த ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றிகள் வணக்கம். மெய்வாய் கண் மூக்கும் செவியை விளந்திருக்கும் என் திருமகை, பொய்வை வணக்கம் போலருக்கும் நல்லவரை தெய்வம் வணக்கம் நிறைந்தாரும் பொன்மலரே, செவ்வாய் பிறந்த சிறுவன் மெய்வத்தக்கன் போல் மயக்கும் கருவலகே, நெய் வாழ்க்கை நூலை இடத்துல இருந்தது ஒரு கையற்ற சொல்ல அந்த நஞ்சை கலைநாயகனை நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. நஞ்சை கலனிகளின் நாயகனை நீ வாழ்க, காவலனே நீ வாழ்க, தஞ்சவன வருவோர்க்கு தஞ்சமும் அழைக்கின்ற தஞ்சை பெருமுடைய தலைவனே நீ வாழ்க. வெஞ்சவதில் வெற்றிகள் தேர் அஞ்சலுக்கு மக்களுக்கோர் பின்முட பெரிய கோவில் தந்து வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க. கமுசை பெரிய கோவில் தாரி தமிழ் கோவை திரை நிறுத்தும் வாழ்கவே, தாரியின் தமிழ் கோவை திரை நிறுத்தும் வாழ்கவே, பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே. மூன்று நிலங்களுக்கும் புலி கூட்டினார், குவனும் முழுதும் புலி பொறித்து புலி ஆட்டினார். மூன்று நிலங்களுக்கும் புலி கூட்டினார், குவனும் முழுதும் புலி பொறித்து புலி ஆட்டினார். ஓடும் இடங்களில் புகழ் நாட்டினார், தோடும் இடங்களில் புகழ் நாட்டினார். சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினார், சோழர் வழிகாட்டினார். ஆய கலைகள் பலவிலை நாட்டினார், கவி தமிழாய் அறிக்கைக்கு சபை பூட்டினார். கலைகளுக்கும் சிறை நாட்டினார்.
நாட்டினார் உலகெங்கும் உலகிட்டு கூடி நாட்டினார் வளர்த்திட ஆலயம் உருவாக்கினான் சோழன் உருவாக்கினான் தந்தை பெரிய கோவில் கொலைநாட்டில் வாழ்கவே தாரியின் கவி கோலை திரையிருந்து பார்க்கவே தாரியின் கவி கோலை திரையிருந்து பார்க்கவே தந்தை பெரிய கோவில் கொலைநாட்டில் வாழ்கவே நன்றி 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 இருவரும் சகோதரன் இருவரும் பாடி தேவா தேவி சரி ஒரு ராஜராகப்பட்டவன் ஒரு ராசன் அரசராகப்பட்டவன் ஊர் உலகத்தை பத்தி தெரியாது 40-50 வருட காலமாக அரண்மனைக்கே இருக்கிறார் ஒரு நாள் இந்த மக்கள் எல்லாம் பார்த்துட்டு வருவோம் சொல்லி சுற்றுப்பயணம் அந்த ராகுல் வர்றது அந்த பாட்டு நான் பாட மாட்டேன். ஹலோ நான் கேட்கிறேன். நான் வந்து ஒரு பாட்டு நான் பாட வேணாம் அப்படி இருக்கணும். அப்படி மழை வந்துட்டு இருக்காரு அந்த அரசர். மழை வரும்போது மந்திரி கேட்கிறாரு, என்னையா மந்திரி மாணவ ஒரு மாதிரியா இருக்கு, மழை வருமானு கேட்கிறாரு. இல்லைங்கய்யா அதான் வராங்கய்யா. அப்படிங்கும்போது அரசர் அப்படியே ஒவ்வொரு ஊராக சுற்றி பார்த்துட்டு வராரு. அப்படி வரும்போது எதிர்த்தாப்புல சலவ தொழிலாளி வராரு. சலவ தொழிலாளி அவருடைய வாகனத்துல அந்த கழுதைகளை துணியெல்லாம் சுமந்துக்கிட்டு அவர் தலையில ஒரு மூட்டையை வச்சுக்கிட்டு அவர் வேட்டியை பழைய வேட்டியை கட்டிக்கிட்டு கம்புக்கொடியில ஒரு மூட்டையை வச்சுக்கிட்டு வராரு. அப்போது ஐயா வணக்கம் ஐயா, நீங்க தானே இந்த நாட்டுடைய மன்னர் அரசர்? ஆமையா, நீ யாரியா? அப்படிங்கும்போது நான் சலவை தொழிலாளியா, தினந்தோறும் துணிகளை எடுத்துக்கொண்டு அவரவர் வீடுகள் கொண்டு கொடுத்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய ஆதாரங்களை சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடியவன். அப்படியா? நீங்க இப்படி போறீங்கய்யா, எங்க போய் கேட்கும் போது இல்லப்பா நாடு நகரமா சுத்தி பார்த்துட்டு மக்களை பார்த்துட்டு வர மாதிரி போது அப்படியா மான ஒரு மாதிரி இருக்கு, மழை பெய்யுற மாதிரி இருக்கையா அப்படின்னா யாரு? இந்த சலவத்துக்காணி. அதுக்கு அரசர் சொன்னாரு, இல்ல என் மந்திரி கேட்டேன், மந்திரி சொன்னாரு மழை பெய்யாதுன்னு சொன்னாரு, அதனாலதான் வந்து நீங்க மழை பெய்யும் எதை வச்சு சொல்றாரு போது நான் இதை வச்சுதான் சொல்லி இருக்கிறேன். இதுதான் எது? கழுதையை காட்டுறேன். இந்த கழுதையை வச்சுதான் நாங்க கொண்டாடுறோமா மழை பெய்யும் பெய்யாதுங்கிற கண்டுக்கிற பேசிக்கிற சொல்லி இருக்கிறோம் அப்படிங்கிறேன். இதை வச்சு எப்படி ஆகும்போது ஐயா இந்த மழை வரும்னா எங்களுடைய காது ஒரு கழுதையுடைய காது வந்து மேல தூக்கிக்கிறோம், மழை இல்லைன்னா கீழே இருக்கும் காது ரெண்டு. அப்படி இதை வச்சுதான் நாங்க சொல்றது. அப்படியா? இல்ல மந்திரி சொன்னாலும் மழை வராது, உமக்கு என்னையா தெரியும், நீ சரவத்துறையாது உனக்கு தெரியாதியா அப்படின்னு அரசர் போனார். போகும்போது சொன்னது போல மழை அடிச்ச வெள்ளம் பெருக்குது. ராஜா நடந்துக்கிட்டே அரண்மனைக்கு போயிட்டாரு. போய அந்த அரசன் அரண்மனையில போகிற மந்திரி எல்லாம் போயிட்டாரு. அரசவை கூட்டி போது யாயா மந்திரி நேற்று சொன்ன மந்திரி யாரையா மழை பெய்யாது சொன்னது எந்திரியா அப்படிங்கும்போது அந்த மந்திரி எந்திரிச்சிட்டார். அந்த மந்திரி எந்திரிச்சது, யாயா நீ மழை பெய்யாது சொன்ன, உடனே நம்பி நாடு நகர மக்கள் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு போலாம் வந்தேன். அங்கே எதிர்த்தாப்புல வந்த சலவை தொழிலாளி மழை வரும்னு சொன்னாரு. எதை பத்தியா சொல்றேன்னு இந்த கழுதை வச்சுதான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. அவர் சொந்த ஒரு மழை வந்துருச்சு. அப்ப நீ என்ன பண்ற, அந்த என்ன பண்றாரு, அந்த சலவை தொழிலை அழைச்சு வாங்கயா அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த சலவை தொழிலாளி கழுதையை பிடிச்சு விட்டாங்க. என் மந்திரிக்கு தெரியாத சொல்லாதத நீனும் உன் கழுதை சொல்லிச்சு, உனக்கு இனிமே அவனை எடுத்துக்கொண்டு உன் கழுதைக்கு உனக்கு இங்க மந்திரி சீட்டா மாட்டாங்க. யாரு? அரசன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆளாலும் மந்திரி கேட்டீங்க இருக்குது, அது நமக்கு இருக்கு. பெரிய இடத்து கொண்டாப்போ நமக்கு இருந்து அரசாங்கத்துக்கு போய் போட்டு அமெரிக்கால உடைச்சாலும் உனக்கு இன்னைக்கு யாராவது பண்ணிட்டு இருக்காங்க. அது வேண்டாம் நமக்கு பெரிய இடத்து குழம்பு. அப்ப இந்த நிகழ்ச்சி நீங்க நடத்துறாங்க. இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஊர்ல உட்காந்து ஒரு இடத்து பொதுமையான இடத்துல ஒரு முழுமையான இடத்துல ஒரு பொதுவான இடத்துல பேசுவாங்க. அப்படி பேசும்போது பல பல பிரச்சனைகள் எழும். இறுதியில் ஒரு முடிவு வரும். அப்ப பேசிட்டு இருப்பாங்க. எங்க அண்ணன் பேசுறாங்க வச்சுங்க, பேசும்போது எடுத்தாலும் ஒரு நாள் கொஞ்சம் பேசிட்டு எந்திரிச்சு பேசுறாங்க. அப்ப பக்கத்துல உள்ள அண்ணனுக்கு வெளியே விட்டாங்க, அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காங்க, உட்காரியா ஆகும்போது என்னைய உட்கார சொல்றியா அப்படின்னாங்க. அப்ப பக்கத்துல சொல்றாங்க, ஐயா இப்படிதான் பேசினா இந்த திருவிழா எடுத்து செலுத்த முடியுமா, நான் நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. திருப்பி அவர் எந்திரிச்சு பேசுறாரு. அவர் எந்திரிச்சு பேசும்போது அவருடைய விரலா கொண்டு இவர் மேல பட்டுச்சு. என்னையா சொல்லிக்கிறீங்க, நீ வந்து என்னைய அவசரிச்சுக்கிறிய, ஏன் மேல கை வச்சிருக்கியா, விடிஞ்சா கையோட நாட்டாங்கிறது உங்க ஆட்டாங்கிறது. ஏன் இந்த வார்த்தையை சொன்னாங்க முன்னோர்கள்? வாழ்க்கையிலே அனுபவபூர்வமா அனுப்பிச்சு சொன்னாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா கல்யாணம் பண்ணாங்க, புதுசா கொண்டாடி கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்க. 4 மாசாச்சு 8 மாசாச்சு 10 மாசாச்சு ஒரு குழந்தைய பிறந்துருச்சு. ஒரு குழந்தை பிறந்தவன் கொண்டாடிக்காரி சொன்னாங்க, நான் வந்து ஒரு குழந்தைக்கு தாயாயிட்டேன், நான் தாலி கட்டிட்டு வந்தது உனக்கு
புகுந்த வீட்டுல உங்க ஆத்தா இருக்கானு இல்ல நான் இருக்கணும், ரெண்டு முடிவை நீனே எடுத்துக்கங்கிறான். புருஷங்கார்ட்ட கொண்டாடி சொல்ற, புருஷங்காரன் கெஞ்சிறான், என்னடி வந்த சொல்ற, எங்க ஆத்தால கொள்ளவா சொல்ற, இல்ல அதுக்கு தனியா ஒரு உருவாக்கி போறியா, வைக்கிற உணவுல நான் சரி அரிசி சேர்த்து போட்டீங்கன்னா வெந்துட்டு போகுது, வெந்த சாதத்தை ஒரு தட்டில போட்டு ஓரம் வச்சீங்கன்னா அது மாதிரி சாப்பிட்டு போகுது, இதுக்கு போய் எங்க ஆத்தா சொல்லிக்கும் போது இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஆத்தா வந்துருச்சு. ஆத்தா வந்தது கொண்டாடிக்கிற நடந்தெல்லாம் மறைச்சிட்டு என்னங்க என்னங்க எங்க ஆத்தா வந்திருக்குது, எங்க ஆத்தாக்கு அங்க எடுத்து செலுத்த யாரும் கிடையாது, 2 கிலோ ஆட்டுக்கறி வாங்கிக்குவாங்க, எல்லாரும் சந்தோஷமா சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது புருஷங்காரன் புசுக்கள் நம்பி போய் 2 கிலோ ஆட்டுக்கறி வாங்கி வந்துட்டேன். சமைச்சு சாப்பிட்டு 2-3 நாள் இருந்து மாமியா போயிடுச்சு. மறுதா அப்படி இப்படின்னு சொல்லி இன்னொரு குழந்தைய வந்துருச்சு. உடனே கொண்டாடிக்க சொல்லிட்டா, நானும் சொல்லி சொல்லி பாக்குறேன், நீ கேட்கிற மாதிரி இல்ல, பொழுது விடியக்க ஊர்ல இருக்கிற முக்கியத்தை சொல்லி கேட்பேன், எனக்கு நியாயம் இருந்தா இங்க இருப்பேன், இல்லைன்னா என் பிள்ளைய பிடிக்க ஆத்தாவுக்கு போயிருவேன். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு வந்து சாயங்காலம் மானியா வருது, இங்க யாரும் மக்களை பார்த்துட்டு போலாம், பேர பிள்ளைய பார்த்துட்டு போலாம் வருது. உடனே கொண்டாடிக்கிற அதே மாதிரி என்ன சொன்ன மாதிரி என்ன சொல்றா, என்னங்க என்னங்க எங்க அம்மா வந்திருக்கு, அதுக்கு பல்லுலாம் கொட்டி போச்சு, வேற எதுவும் சாப்பிட முடியாது, முள்ளு இல்லாத மீனை பார்த்து ஒரு 2 கிலோ மீன் வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொன்னவனே புருஷங்கரை போய் 2 கிலோ மீன் வாங்கி வந்து அதிர்ச்சி வேகமா குழம்பு வச்சு அவங்க எல்லாம் குடும்பத்தோட சாப்பிட்டு வீட்டுக்கு இருந்த 2 பேர் பெருசா வெளியில இருக்காங்க, வீட்டுக்கு வெளியே அவங்க 2 பேருக்கும் கொண்டாடிக்கிற 2 தட்டை சாதத்தை போட்டு, இந்த தட்டை சாதத்தை கூட உங்க அம்மாட்ட கொடுங்க, இந்த தட்டோட சாதத்தை கூட எங்க அம்மாட்ட கொடுத்துருங்க, நான் கொண்டே கொடுத்துருவேன், உங்க அம்மா வேற பேசுவாங்க என்னைய, இந்த நேரம் பார்த்து எங்க ஆத்தா வேற இங்க வந்திருக்குது, நம்ம மத வாழ்ற வாழ்க்கை இப்படி தானே, அதே தான் சங்கடப்படும், அதனால இந்த தட்டுல சாத்த கூட உங்க அம்மாட்ட கொடுத்துருங்க, இந்த தட்டுல சாத்த கூட எங்க அம்மாட்ட கொடுத்தோன்னே புருஷக்காரன் யோசிக்க ஆரம்பிச்சு, ஆகா என்ன நம்ம கொண்டாட்டி எப்போதுமே நம்ம ஆத்தா வேற பாசமா இருக்க மாட்டாரே, தட்டுல சாத்த போட்டு இவ்வளவு விஷயத்தை ஊற்றி சொல்றாரு, இந்த சாப்பாடுகள் ஏதோ ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புருஷக்காரன் யோசிச்சுக்கிட்டே கொண்டு போயிருக்கேன். அப்பதான் கொண்டாடிக்க என்ன வச்சிருக்கா, ஆத்தால் கொடுக்கப்பட்ட சாதத்தை நல்ல சாதமாகும், மாமியார் கொடுக்கப்பட்ட சாதத்தை விஷத்தை கலந்து சாதமா வச்சிருக்கா, அது இவனுக்கு தெரியாதுன்னு என்னதான் நடக்குது பார்த்துருவான் விட்டு இவன் மட்டும் என்ன செய்யறேன், தாயாருக்கு கொடுக்கப்பட்ட சாதத்தை மாமியாருக்கும், மாமியாருக்கு கொடுக்கப்பட்ட சாதத்தை தாயாருக்கு மாற்றி கொடுத்து உள்ள வீட்டுக்குள்ள போறேன். அப்ப கொண்டாடி கேட்கிற, என்னங்க என்னங்க நான் சொன்னது போல கொண்டு கொடுத்துட்டீங்களா, நீ என்ன சொன்னியோ அதே போல நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு புருஷங்க சொல்ல, அப்பதான் கொண்டாடிக்க சொல்றேன், அப்பா இப்பதாங்க என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி யார் சொன்னது, கொண்டாடிக்காரி. அப்பதான் புருஷங்காரன் சொன்னேன், விடிஞ்சா தெரியும்படி நாத்தாங்கிறது உங்க ஆத்தாங்கிறது. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இருக்கக்கூடிய தாய்மார்கள் இன்னைக்கு எப்படி வாழணுங்கிற வழிமுறைகளே தெரிய வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிறந்த வீட்டை விட்டு பூந்த வீட்டுக்குள்ள வந்து பூந்த வீட்டுக்குள்ள பேசி 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 அவங்களும் சந்தோஷமா இருந்ததால அங்க இருக்கக்கூடிய நபர்களை சந்தோஷமா வாழ விடுவதை ஒரு பெண்மகள் எப்படி இருக்குன்னா, பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்குள்ள வரும்போது பிறந்த வீட்டுடைய பெருமையை பேசக்கூடாது, புகுந்த வீட்டுடைய பெருமையை படிப்படியாக உயர்த்தி பேசுகின்ற போது பிறந்த வீட்டுடைய பெருமையும் புகழும் படிப்படியாக உயர்கின்றார்கள். நம்ம சொல்லவில்லை, நமக்கு முன்னாடி வாழ்ந்த பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள், விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவர்கள். இந்த உலகத்துல என்ன கொண்டு வந்த 50 லட்சம் வீடு கட்டிருப்பாரு, 100 தலைமுறைக்கு சொத்து இருக்கு, அவர் எதிர்பார்த்து வந்திருப்பாங்க, ஐயா வரட்டும் அண்ணன் வரட்டும், யாரையா கோடீஸ்வரனை வராங்க அப்போது அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, தாட்டிட்டு இருப்பாங்க, இது உள்ள இது அப்படி இருக்கும்போது அதே தகுதியில் உள்ள ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னா 30 நிமிடங்கள் தான். அந்த 30 நிமிடங்கள் கழித்து என்ன சொல்லுவாங்க ஊருக்காரங்க, எப்படா குணத்தை தூக்குற, எப்படா குணத்தை தூக்குற, அப்ப பாருங்க அது பேர் அது பாடின 2 இடத்துல முடிச்சுட்டாங்க. அப்ப ஒரு மனிதன் இருக்கக்கூடிய இடங்கள காலங்களில் என்ன ஆட்டம் எவ்வளவு விஷயங்கள், பிறக்கும் போது என்னத்தை கொண்டு வந்தா, இறக்கும் போது என்னத்தை கொண்டு வந்தா, ஒண்ணுமே கிடையாது. அதற்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் 30 லட்சம் வீடு கட்டிருப்பாரு, அந்த வீட்டிலே முகத்திலே எழுதப்பட்ட காவியங்கள் இது அன்னை இல்லம் அப்படின்னு வாசகங்கள் பொருத்தப்பட்டிருக்கும். ஆனா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இயேசு கூட பட்டில உள்ள படுத்திருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு வெளியே 2 புறங்களும் 2 பெஞ்சுகள் இருக்கும். அந்த பெஞ்சில யார் படுத்திருப்பாங்க தெரியுமா, ஒரு பெஞ்சிலே நாய் படுத்திருக்கும், மற்றொரு பெஞ்சிலே தாய் படுத்திருக்கும். இல்லையா இது போன்ற கோயில் குளங்கள் சத்திரங்கள் அனாதையிடம் ஆசிரமத்தில் படுத்திருப்பாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்மளை பெற்றதும் ஒரு தாயானே, அதை பெற்றதும் ஒரு தாயானே. யார் இருக்கக்கூடிய பெண்களா இப்படி வந்து விட்டு கொடுக்குற மனப்பான்மை பக்கம் இல்லாமல் அந்த குடும்பத்தை செலுத்து கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க கல்லூரிக்கு செல்லக்கூடிய நண்பர்கள்லாம் பாத்தீங்கன்னா, இந்த செல்லு ஏன் கண்டுபிடிச்சாங்க, செல்ல கண்டுபிடிச்சு இந்த உலகத்தையே கெடுத்து வச்சிருக்கீங்க. கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவனாக இருந்தாலும் சரி, மாணவிகளாக இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா கையிலே சூழ்ந்து செல்வது 2 நோட்டு புத்தகங்களை எடுத்து செல்கிறார்கள். அதை விட விலை உயர்ந்த அளவுக்கு செல்லுகளை எடுத்து செல்கிறார்கள். யாராவது தாய் தந்தையர் கண்டிச்சிருக்கமா, நீ கல்லூரிக்கு செல்வதற்கு படிப்பதற்கு தானே உமக்கு எதற்கு செல்வி என்று யாராவது கண்டிச்சிருக்கமா, அப்ப தப்புள்ளா நம்ம செஞ்சு விட்டு கேட்ட காலத்துக்களை பழைய சொல்லுங்க. ஏன் செய்ய மாட்டாங்க, கொலை கொள்ளை பாலிய பலாத்காரம் ஏன் செய்ய மாட்டாங்க? 3 வருடங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூரிலே 70 சிறுமியை கற்பழித்து
செய்து தன் உடல்பாகங்களை துண்டு துண்டாக வெட்டி பாட்டில் பேப்பரை கூட ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு இடத்துல போட்டுட்டேன். காரணம் நடை உடை பாவனை உடுத்தக்கூடிய உடையிலே காமத்தை தூண்டக்கூடிய இருக்கிறேன். அன்னைக்கெல்லாம் பார்த்தா தாய்மார்களை கையெழுத்து கும்புற மாதிரிச்சு. நீங்க கோச்சிக்கிறாங்க யார் இன்னைக்கெல்லாம் மாதிரி நடத்துவீங்களா பண்றீங்களா? பேருந்து கையெழுத்து ஏறணும் பேருந்து பின்னாடியே ஏறாது அந்த தாய்மார்களா முன்னாடியே ஏறாது. அவன் டிரைவரை ஓட்டுறவங்க பக்கத்துல ஓச்சிக்கிட்டே போய் புளியபத்தை கொண்டு விட்டாருங்க. என்னைய கொடுங்க கொஞ்சமாவது பக்கத்துல வேண்டாமா? அதான் சொல்லிக்கிறேன் ஐயா. இதெல்லாம் முற்போக்கு சின்ன இதெல்லாம் பேசி தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் யாருக்குள்ள பேசுறோமா யாரு பேசுறா இருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல ஹலோ
பாத்தீங்களா? அண்ணே யாரு வெற்றிமிகு கேட்ட வாய்ப்பு பண்ணிக்கிறீங்களா? சரி ஓவர் ஆப்ரேட் பண்ணாரு கவர் போகுது இன்னொரு என்ன வாய்ஸ் இல்ல வாய்ஸ் நாலு பாட்டு மட்டும் வெளியே கேட்கணுமா? மற்ற நாளெல்லாம் வாசி கேட்கணுமா? ஹலோ ஹலோ சரி ஹலோ 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 கேக்குதா? என்ன அர்த்தம்? நான் உயிர் விட்டு கருதி பாடுறேன். என்ன அர்த்தம் இது? ஹலோ சரி பாருங்க. எப்படி சொல்லிதானே? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்க சரிங்க. ஏன்னா நானும் முதல்ல சொல்லான்னு நினைச்சேன். கை இல்ல மைசூருக்கு அருமையான ஒரு ஒளிபெருக்கி இப்படி இந்த பகுதியிலே இப்படி ஒரு மைசூர் நான் பார்த்ததில்லை. அருமையான ஒளிபெருக்கி என்ன தெரியல உங்களுக்கு வளரும். நான் பாடல் மட்டும்தான் ஏற்கணும் பாடணும். இப்படி ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி கபடி பக்கம் நாட்டுக்கு போயிட்டானே ஆப்பரேட்டிங் கேட்டு தடுக்காங்க போயிட்டு வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போனா பையன் பக்கத்து ஊர்ல வெண்ணவாழ்குடியில் அண்ணனுக்கு தெரியும், அண்ணனுக்குலாம் தெரியும், வெண்ணவாழ்குடியில் படிச்சுட்டு இருக்கிறான். அப்பா மணியாச்சு என்னை கொடுத்து பள்ளிக்கூடத்தில் விட அப்படின்னா அப்பா எனக்கு ரொம்ப அசதியா இருக்குது, நான் படுத்து இன்னைக்கு நாளுக்கு வேற போகணும். ஆமா நாளைக்கு போறேன், அதனால என்னால வர முடியாது, சைக்கிள் எடுத்து போயா அப்படின்னு கேட்கல. சரியா போட்டு சட்டை எடுத்து போட்டுட்டு வேகமா போய் பள்ளிக்கூடத்தில் விட்டா பள்ளிக்கூடத்தால வந்து படியாக்கக்கூடிய ஆசைகள் நமக்கு வேண்டியப்பட்ட ஆசிரியர்கள் எல்லாருமே நண்பர்கள் கூட நமக்கு வேண்டியப்பட்டாங்க. என்ன சார் இந்த பக்கமே வர மாட்டீங்களே, என்ன பண்ண போது இல்லப்பா தம்பி இப்பதாப்பா 1-2 நாள் ஆனா அதனாலதான் எங்களால குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த பயில வரிசையா போறாங்க உள்ள. பாத்தீங்கன்னா வரிசையா போற பயில பாத்தீங்கன்னா தைலால ஒரு பக்கம் மண்டையில மசரே காணும். சரி என்னடா அப்படி போறாங்க அப்படின்னு மட்டும் ஒரு சில பயில மண்டையில கோடை போட்டு வச்சிருக்காங்க. அட சண்டாளைங்களா அப்படின்னு சார் இவங்களுடைய இப்படியே விட்டுட்டீங்கன்னா எதிர்காலம் வந்து ரொம்ப பையனா போயிடும், இவருடைய எதிர்காலமும் சரி படிப்பு தப்பியும் வராது, வேற மாதிரி போயிடுவாங்க சார் அப்படின்னு. சார் நீங்க சொன்னது கூட போன வாரம் திங்கட்கிழமை துறையில வச்சு நீங்க 3 பேரையும் கட்டிச்ச சார், பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வெளியே போகும்போது 3 பேரும் மரத்திலிருந்து கல்ல விட்டு அடிக்கிறாங்க சார், அப்ப நம்ம எப்படி சார் எல்லாம் கத்து கொடுக்குற மாதிரி இருக்கு. சரி அப்படியா அப்படின்னு போயாச்சு. மறுநாள் நாடகத்துக்கு போயிட்டு வந்து படுத்திருக்கிறேன். படுத்தும் போது நம்மளாம் பார்த்துருக்கு அவங்க நண்பர் வர கூட வேணும் அவர் மாமா எங்க பால போடுங்க அப்படின்னு பின்னாடி நம்ம கடலை கூட நிக்கிறாங்க, பின்னாடி கடலை கூட அங்கேதான் நிக்கிறான் அப்படின்னு பார்த்தா அவன் தலையில வெட்டிட்டு 4 கூட போட்டு வச்சிருக்காங்க. என்னடா தம்பி இப்படி வெட்டிருக்கே உங்க அம்மாவுக்கு தெரியுமாடா அப்படிங்கிறேன். அம்மா மாமா எங்க அம்மா தான் குட்டியோட எனக்கு வெட்டி வச்சா அப்படின். அப்ப விதை ஒண்ணு போட்டா சொரவனா முளைக்கும், என்ன விதைச்சோமோ அதுதானே முளைக்கும். சரி இப்படியா அப்படின்ட்டு மறுநாள் பக்கத்துல புதுக்கோட்டை பக்கத்துல இறஞ்சா ஒரு நாள் லேட்டா 7 மணிக்கு மேல போவான் பக்கத்துல தானே அப்படின்னு சொல்லிட்டு படுத்தா என் மகன் 4 மணி 5 மணிக்கு எனக்கு எடுத்துருச்சு. அப்பா எந்திரிக்க பாக்குறது என்னையா அப்படின்னு எந்திரி பார்க்கும்போது என் மையன் வந்து செவத்துல சாயறது, முகத்தை காட்டுறது, மண்டையை காட்டுறது, முகத்துல சாய மாதிரி இருந்தேன். என்ன புள்ள அப்படி பண்றானே பாலமுருகா அப்படின்னு அவனுக்கு வரும்போதே பாதி விஷயம் வச்சு. சரி என்னடா பார்த்தா இவரே கூட்டிய கூட 4 ஓடு 4 ஓடு போட்டு வச்சிருக்காங்க. அட சண்டாலா ஊருக்குள்ள உபதேசம் நம்ம பண்ணிட்டு வரேன், நம்ம பிள்ளைங்க பண்றேன்னு எந்த கடையில கட்டினா அப்படின்னு குழாய்பட்டியில கடை சங்கத்தில் தான் கட்டினாங்க. ஏன்னா வக்கீல் அப்படின்னு சொல்லி போய் ஏன்னா அந்த கடையை விட்டு வெளியில போயாந்துட்டேன். எனக்கு கண்டனே நல்ல காலத்திலே ஒரு 7 இந்த காலத்துல என்ன போறான்னு சொல்லிட்டு அண்ணே நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேனே இந்த பையனை கேட்க மாட்டேங்க. அப்ப உன் பிள்ளையா இருந்தா செய்ய வேற கணேசா அப்படிங்க எவ்வளவு சொல்லி பார்த்தேன் கேட்க மாட்டாங்கண்ணே. அப்புறம் போது எவ்வளவு வாங்கினேன் அண்ணே 50 ரூபா கோடுக்கு அந்த கோல் முட்டை இருக்கா அப்படின்னு மொட்டைக்கு எவ்வளவு வாங்கினேன் அல்ல தலைக்கு 80 ரூபா மொட்டைக்கு அப்படின்னு அதான் மொட்டையா அப்படின்னு அண்ணே 17 முறை அதான் ஏன் புள்ளடா மொட்டையாடா அப்படின்னு சொல்லி மொட்டையா அடிச்சு அவனை கூட்டிட்டு வந்தேன். ஏன் செஞ்சு தெரியுங்களா, செய்யற தவறை அப்பவே அவனுக்கு வழிகாட்டணும், அவனுக்கு அப்பவே பாடம் புகட்டணும். இல்லையா இன்னைக்கு செய்யற தவறு நாளைக்கு என்ன வேணாலும் செய்ய சொல்லணும். 50 வளையுமா அப்படின்னு சொல்றேன். அன்று முதல் இன்னைக்கு வரைக்கும் பக்கத்துல கோயில் கூட நம்ம கேட்டுக்கிட்டு தான் போறேன், கேட்டுக்கிட்டு தான் வரேன். அதனால சொன்னேன் நிச்சயமாக தன்னுடைய குழந்தைகளை ரொம்ப கவனமாக இந்த படம் பாதுகாக்கணும். ஏன்னா காலங்கள் ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும்போது இன்னைக்கு எதை தொட்டாலும் இன்னைக்கு நெட் உலகம் ஆயிப்போச்சு. அதனால குழந்தை பெண் குழந்தைகளும் சரி ஆம்பளை பிள்ளைகளாலும் சரி ரொம்ப கவனமாக பாதுகாப்பா வளர்க்கணும். நம்ம யாரும் கொடுத்தது ஏன்னா விஞ்ஞான உலகமா அது போயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் ரோட்டெல்லாம் ஓட்டி வர முடியல, அவங்களுக்கே தான் போகுது.
நம்ம தான் அப்படி போறோம் பொம்பளை பிள்ளைங்க என்னதான் குடிச்சிட்டு போகுது தெரியல அது கூட உலகத்தை மறந்தே போகுதுங்க அதெல்லாம் ரொம்ப குறைச்சிக்கங்க அதனால சொல்லி ஹலோ என்னது என்னது எங்குமே காணாத காட்சி அழகு வண்ண வண்ண மலர்கள் வட்டமிட்ட ஒரு கட்டுமான சொல் கூடுகிறது மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய மரணத்தின் தன்மை சொல்வே மானிடர் ஆன்மா மரணம் ஈராது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் நீ விட்டு விட்டாலும் அவர்களில் மேனி எழுந்துதான் தீரும் ஒரு நாள் என்னை அறிவாய் எல்லா உயிரும் எனதென்றும் கல்நல் மனது கல்மனதென்றோ காண்டீவம் நடுவகிட்ட காண்டீவும் அனுபவித்தான் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொல்பவள் காணோம் சொல்வல் கல்கள் துணியுதில் தர்மமாக பொன்னியமும் இது கொண்டு உலகம் சொன்னார் புள்ளியோ இது வந்து உலக சொன்னார் அந்த பொன்னியமும் கண்ணடிக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவா தூக்கிலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே காட்டினான் கண்ணனே சாட்டினான் கண்ணனே கொலை செய்கின்றான் கை வண்ணம் எடுக்க இக்கலதெல்லாம் சிவக்க வாழ் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் பகுத்ததனார் கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா தாய்க்கு நீ மகள் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை தாய்க்கு தம்பிக்கு அந்தமில்லை ஊர்படி கேட்டாயரா நானும் உன்படி கொள்கேனடா நானும் உன்படி கொள்கேனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஒழுங்காதென்பது நல்லவள் வைத்தரடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா மன்னவன் பணி கேட்கும் கல்லனு பணி செய்ய பணி செய்ய கண்ணா 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 கண்ணா
அருள்வாயடா கருணா மன்னித்து அருள்வாயடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் முழுங்காதுபதி நல்லவள் வகுத்தருடா கண்ணா வருவதே எது சொல்லடா கண்ணா அருமையான காலம். இந்த காலத்தை இதுவரையில் இந்த பகுதியிலேயே காலம் சரிவை எப்படி என்றால் சாரிவை எப்படியாக இருக்கும்? தையர தையா தையர தையா தையர 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 தையா தையர 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 தையா தையர 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 தையா தையர 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 தையா தையர தையா தையர தையா 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 சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டே என் முத்தார வட்டம்மா தையர தையா கண்ணார கண்ணம்மா தையர தையா திருச்சு பாரும் திருக்கட்டுமே திருச்சு பாரும் திருக்கட்டுமே அங்கிருந்து உலாவிக் கொண்டிருக்கின்றான். உதய அவனை சந்தித்து கழகத்துக்கு ஒரு நாராயணன்